வணக்கம். 5ஆம் முறையாக நமது குரு இல்லத்தில் லட்சுமி பூஜை இனிதே தொடங்கி இனிதே நிறைவுற்றது. இந்த லட்சுமி பூஜையை பற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க பல பேருக்கு தெரியறதில்லை. இதை பற்றி பெரியவங்களோ குருமார்களோ நமக்கு ஒரு அருமையான விளக்கங்களை கொடுப்பாங்க. ஆனால் இது இளைஞர்கள்ட்ட போய் கேட்டாக்க விளக்கு பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் இந்த விளக்கு பூஜையை பற்றி சிம்பிளா அது ஒரு இளைஞனே அது உங்களுக்கு எளிதான முறையில் ஒரு விளக்கம் சொன்னா எப்படி இருக்கும் சொல்லி தான் நம்ம ஒரு இளைஞரை கூட்டு வந்திருக்கோம். அவர் இந்த விளக்கு பூஜையை பற்றி உங்களுக்கு சுருக்கமா எளிமையான முறையில் ஒரு விளக்கம் கொடுப்பார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த சிறாவது நிலையத்தில் இது 5வது முறையாக லட்சுமி பூஜை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த லட்சுமி பூஜை ஆடி மாதத்தில் வருகின்ற ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்று இந்த மகாலட்சுமி பூஜையை செய்வாங்க. பொதுவாக பல பெரியவர் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். சில கோயில் பூசாரிங்க அவங்களுக்கு சில விளக்கம் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் சொல்ல போற கருத்துக்கு என்னோட தனிப்பட்ட முறை கருத்துக்கள்ல பல குருமார்கள் சொன்ன பல விளக்கங்கள், இது மகாலட்சுமி பூஜையோட விளக்கங்கள். அதாவது மகாலட்சுமி எடுத்துக்கணும்னா 3 முப்பெரும் தேவிகள்ல 2வது தேவியாக விளங்குறாங்க. அதாவது செல்வத்தை கொடுக்கிற ஒரு ஆளா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புரிந்துணர்வுக்கு அவங்க செல்வம், அதாவது நம்ம பணம், காசு, சொத்து, செல்வாக்கு இதெல்லாம் நம்ம இதுதான் செல்வம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்துல இருக்கோம். குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா செல்வத்தை ஆன்மீக ரீதியா வேற வேற கோணத்துல பாக்குறாங்க. நம்ம செய்கின்ற இப்ப பூஜை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், செல்வாக்கோட இருக்கணும், எல்லாரும் சீரும் சிறப்பமா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும், அந்த ஒரு அபிப்பிராயத்தை நல்ல எண்ணத்தோட செய்வாங்க. இதே ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா, அதாவது என்னோட கருத்துக்கள்ல குருமார்கள் கருத்துக்கள், செல்வம் அதே செல்வம் தான் எனக்கு நிரம்பி வழிஞ்சு ஊத்தணும், அது வேண்டிதான் விளக்கேற்றாங்க. பட் என்ன செல்வம் அங்கதான் நம்ம கரெக்டா நல்லா தெளிவு இருக்கணும். என்ன மாதிரி செல்வங்கள்னா செவி செல்வம், நல்ல செவி செல்வத்தை நல்லா கொடுங்க. கண், நல்ல விஷயங்களை பார்க்கிற மாதிரி நல்ல செல்வத்தை கொடுங்க. வாய், நல்ல விஷயங்களை பேசக்கூடிய நல்ல செல்வத்தை கொடுங்க. நற்பண்புகள் நிறைந்த நிறைய செல்வங்கள் கொடுங்க. இந்த மாதிரி செல்வங்கள் தான் நம்முடைய குருமார்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த குத்தலுக்கு வச்சு செய்யறப்ப அந்த ஒவ்வொரு செல்வம் வர்றது நம்மளுடைய நமக்கு சேர வேண்டிய செல்வங்கள், நற்பண்புகள், செவி, கண், வாய், இது போன்ற நிறைய செல்வங்கள் இருக்கு. நல்ல விஷயங்கள்ல நம்ம யூலி இங்க எடுக்கிற செல்வம், சொல்லப்பட்ட செல்வம் சாதாரண மணி மைண்ட் இல்லாம காசு இந்த விஷயங்களை பத்தி பேசாம இந்த மாதிரி நல்ல நல்ல செல்வங்கள் தான் குருமார்கள் சொன்ன ஒரு விஷயம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடி மாதத்திலும் சரி நவராத்திரியும் சரி மகாலட்சுமியோட பூஜை ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா வழிபடுத்துறாங்க. இது குருமார்கள் ரொம்ப விஷயம் வலியுறுத்துறாங்க. இது ஆன்மீக ரீதியா இதுதான் சொல்லப்படுறாங்க. இதுதான் நான் படித்து, அதாவது குருமார்கள் சொன்ன புத்தகம் படித்த ஒரு விஷயம். அதனால ஏதாவது தவறா பேசுறேன் மன்னிச்சுங்க. மிக்க நன்றி பிரேவன். அருமையாக எளிய முறையில லட்சுமி பூஜையை பற்றி விளக்கினாரு. அதாவது நல்லதே பார்ப்போம், நல்லதே கேட்போம், நல்லதே பேசுவோம். இப்படி நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கின்ற அந்த அவுரான்னு சொல்லுவாங்கல்ல, பாசிட்டிவான அவுரா நம்ம செய்யறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் எளிமையா மகாலட்சுமி பூஜையை நமது முன்னோர்கள் சான்றோர்கள் துவக்கி வைச்சாங்க. இன்றும் அந்த பாரம்பரியம் விட்டு போயக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இந்த பூஜைகளை செய்து வரும். குரு இல்லத்துல மட்டும் இல்ல, பல ஆலயங்கள் இந்த பூஜை நடக்கிறது. கண்டிப்பாக இளைஞர்களோ பெரியவங்களோ நீங்க எல்லோரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு இந்த பூஜையோட மகத்துவத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.